ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புதிய அப்டேட் என்னென்னா, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே 18 பேரோட முகங்களை வச்சு அதை அந்த மாஸ்க்கை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட். ஆனால் அந்த ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா 17 இதுதான் இருக்கும், ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். 18வது ஸ்லாட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆரம்பிக்குது. அதே தான் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் எப்படி ஒரு டால் ஹவுஸ் வச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் வைப்பாங்களோ, இந்த தடவை வெறுமனை மாஸ்க்கும் ஸ்லாட்டும் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த தடவைக்கான ஒரு புதிய முயற்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே கேங் ஃபார்ம் பண்ணி, ஏன்னா இது ஆப்வியஸாக குரூப்பாக விளையாண்டா மட்டும்தான் இந்த டாஸ்க்கை விளையாட முடியும். குரூப்பாக விளையாடல அப்படின்னா இந்த டாஸ்க் விளையாடுறது ரொம்பவே கஷ்டம். லாஸ்ட்டு சீசனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த டாஸ்க்கை விளையாண்டாங்க அப்படின்ட்டு. இந்த தடவை டாஸ்கில் குரூப் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ட்ரையோ ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அந்த கிச்சன் டீம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அப்புறம் நம்ம அரோரா, அப்புறமா தலை, அப்புறம் கம்ருதீன், இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அப்புறம் வியானா, சுபிக்ஷா, ரம்யா, இவங்கெல்லாம் மேபி ஒரு குரூப்பாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த குரூப் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக விளையாடுறவங்கள இது பண்ணி ட்ராப் பண்ணி இது வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் சேர்ந்து விஜே பாருவை தூக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹவுஸ்மேட்ஸோட இது என்னோட கணிப்பு. பட் ஹவுஸ்மேட்ஸோட சிந்தனை எப்படி போகுது, யாரை ஃபஸ்ட்டு வெளியில் தூக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னொரு என்ன அப்படின்னா, இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் மென்டல் பிளானிங்கும் இருக்கணும். அப்போ தான் இந்த டாஸ்க்கை நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும். இன்றைக்கி யார் இதில் பர்சியூ ஆகிறா, யார் கட் ஆஃப் ஆகிறா அப்படிங்கிறது எல்லாமே போக போக பார்க்கலாம். அண்ட் நாமினேஷன் லிஸ்ட் வெளியாக இருக்குது. ஸோ உங்களோட பிடிச்ச கண்டஸ்டண்ட்டுக்கான அஃபிஷியல் ஓட்டிங் சைட்டில் போய் ஓட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரியலாகவே அவங்கள சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்கள போயிட்டு நீங்கள் அஃபிஷியல் ஓட்டிங் சைட்டில் போய் ஓட் பண்ணுங்கள். இப்போதைக்கு யார் லீடிங்கில் இருக்கா, யார் ட்ரையலில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும். அதில் 4 வீக் கண்டஸ்டன்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் தெம். தேங்க்யூ.